ஸோ கிங்ஸ்டன் பற்றி சொல்லணுன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிங்ஸ்டனோட ஸ்டோரி சொல்ல வரும்போது கமல் வந்து ஒரு லுக் டெஸ்ட் வீடியோ காமிச்சார். அதை பார்த்த உடனே நான் முடிவு பண்ணேன், நான் அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக பண்ணுறேன் சொல்லிட்டு. இட் வாஸ் that குட். கலர்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஜிவி சார். ஸோ செகண்ட் மூவி வித் ஹிம். He's such an amazing person. He's an amazing person to work with. And அவர் கூட என்னோட செகண்ட் ப்ராஜெக்ட் வந்து திரும்பி நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணும்போது 3 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன், பட் எதுவுமே ரிலீஸ் ஆகலை. ஸோ மேபி இட்ஸ் டெஸ்டின் நினைக்கிறேன் திரும்பி கிங்ஸ்டன் தான் வரணும்னு சொல்லிட்டு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி லைக் லைக் நான் கிங்ஸ்டன் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு. அண்ட் ஸோ கமல் பற்றி சொல்லணுன்னா இவ்வளோ காம் அண்ட் கம்போஸ்டான ஒரு டைரக்டர் நான் பார்த்ததே இல்லை. இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ப்ராஜெக்டை வந்து செட்டில் ஒரு டைம் கூட நீங்கள் சத்தம் போட்டு பேசி நான் பார்த்ததே இல்லை. அதுவே வந்து எனக்கு பெரிய சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா யூஸ்வலாக நிறையா டென்ஷன் இருக்கும் டைரக்டராக இருக்கும்போது. ஸோ யூ ஆர் வெரி ஸ்வீட் டு அஸ், வெரி கைண்ட் டு அஸ். தேங்க்யூ. அண்ட் கோகுல் சினிமாட்டோகிராஃபர் ஒரு டைம் கூட என் கூட பேசினதே இல்லை. சினிமாட்டோகிராஃபர் ஷூட்டில் 70 days ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு டைம் கூட கொஞ்சம் இப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்கன்னு கூட சொன்னதே இல்லை. பட் அவரோட ஒர்க்கில் அவர் எப்பயுமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ கோகுல். அண்ட் மூர்த்தி சார், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஏன்னா செட் போட்டப்பெல்லாம் ஃபுல் ஹைட்ராலிக்ஸில் எல்லாமே ஒர்க் ஆகணும். அதெல்லாம் வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு அது பார்க்கும்போதே தெரிஞ்சுது. அண்ட் from the production to the back end work பண்ண எல்லாருமே வந்து they had put in so much efforts to the film. and கண்டிப்பாக அது உங்கள் எல்லாருக்கும் பார்க்கும்போது தெரியும். அண்ட் என்னோட காஸ்ட் அமேசிங் கோ-ஆக்டர்ஸ் ராஜேஷ், அப்புறம் ராஜேஷ், ஆண்டனி, அருண். ஆண்டனிக்கு வந்து நிறைய மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்திருக்காரு. இன்னைக்கு வந்த உடனே நிறையா கொட்டி தீர்த்துட்டீங்க. அண்ட் ராஜேஷ் வந்து எங்களோட கோச். அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து நம்ம பேசும்போது வாயிலிருந்து வருதா, நெஞ்சிலிருந்து வருதா, மூக்கிலிருந்து வருதா ஒரு வார்த்தைன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் அவர். ஸோ இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ கைஸ். ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அந்த ஹோல் செட்டே. நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப லைக் ஜாலியாக வச்சுருந்தீங்க. யாராவது ஒருத்தவங்க சிடுமூஞ்சா இருந்திருந்தா கூட வந்து அது கஷ்டமாக இருந்திருக்கும் எல்லாருக்கும். இந்த சைடு ஃபுல் மழையில் நனைஞ்சிருப்போம், கஷ்டமாக இருக்கும். இந்த சைடு பார்த்தா சிரிச்சுட்டு ஜாலியாக இருப்போம். ஸோ இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ கைஸ். அண்ட் உங்கள் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி. And finally I have to thank my mom. அவங்க அம்மா இங்கே வரல, பட் she always stands by me. and அம்மா, thank you for everything. and வேற இவங்க திலீப் சுப்ராயன் மாஸ்டர் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் விஷுவலி வந்து ஒரு இது வந்து கிங்ஸ்டன் வந்து தியேட்ரிக்கலாக இட்ஸ் கோனா பி அன் அமேசிங் ஃபிலிம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். ஏன்னா இதில் இருக்கிற கலர் எல்லாமே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ ப்ளீஸ் எல்லோரும் தியேட்டர் போய் பாருங்கள். அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் தான் மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குற ஆளுங்க. ஸோ ப்ளீஸ் இது ஒரு கண்டிப்பாக நல்ல படமாக இருக்கும். நீங்கள் இதை சப்போர்ட் பண்ணுறதுல தான் இன்னும் தமிழ் சினிமாவில் இன்னும் நிறையா இந்த மாதிரி ஒரு புது டிரெக்டர்ஸாக இருக்கட்டும், புது ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வருவாங்க. ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. So how does the stunt come out? Other than that, one special moment உங்களுக்கு செட்லயே எவ்வளோ வருஷம் ஆனாலும் மறக்க மாட்டீங்கன்னா அது சொல்லுவீங்க? ஸ்டண்ட் வந்து இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி, அதனால நான் நல்லா பண்ணியிருக்கேனான்னு நீங்கள் எல்லாரும் நானே பார்க்கல. ஸோ பார்த்தா தான் தெரியும். ஐ திங்க் இட்ஸ் கம் அவுட் வெல். ஏன்னா இட்ஸ் திலீப் மாஸ்டர் அண்ட் ஆப்வியஸ்லி இட்ஸ் கோன் பி அன் அமேசிங் ஸ்டண்ட். ஸோ மெமரபிள் மூமெண்ட் சொல்லணுன்னா எல்லாமே மெமரபிள் மூமெண்ட்டு தான். ஏன்னா எல்லாமே ரொம்ப ஃபன்னாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஃபுல் டைம் நனைஞ்சிட்டே இருப்போம். முடி கொஞ்சம் நிறையா இருக்கனால ஜடை பின்னி இருப்பேன். நான் ஃபுல் ஈரமாக இருக்கும் எனி டைமும். ஸோ நிறைய டைம் வந்து நான் வந்து கோச் இருக்கேன் ப்ரொடியூசர்கிட்ட, டேரக்டர்கிட்டையும், ஏன் இவ்வளோ நிறையா வைக்கிறீங்க சீன்ஸ்ன்னு சொல்லிட்டு. அது எனக்கு கஷ்டமாக இருந்தது. பட் தென் இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ ஆல். அண்ட் யா, தட்ஸ் த திங். தேங்க்யூ.